ஹை வீவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது தான் ரோஸ் மல்லி. பார்க்குறதுக்கு வந்து ரோஸ் மாதிரியே இருக்கும். இது நம்ம டெரஸ் கார்ட்லேருந்து பறிச்சது தான் இது. இதுதான் நம்ம டெரஸ் கார்டில் வச்சுருக்க ரோஸ் மல்லி செடி. இது வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து நான் இதையும் வந்து 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு பேர் ரோஸ் மல்லி இல்லைனா ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் நர்சரியில் கேட்டிங்கன்னாவே ₹25 ₹30 தான் ஆகும் இந்த செடி. நான் இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 25 ருபீஸுக்கு 2 செடி வாங்கி வச்சுருந்தேன். ஒரு செடி வந்து காஞ்சிடுச்சு. இந்த ஒரு செடி மட்டும் தான் பொறுக்கு. மற்றது வந்து நான் பதியம் போட்டு எடுத்து வைக்கணும். இது வளர்க்குறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதனுடைய மொட்டு பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து சிங்கிளாக வந்துச்சுன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் 3 மொட்டு 4 மொட்டு அப்படின்னு சேர்ந்து வரும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பூ. மற்றபடி வந்து நார்மல் மல்லியை விட நல்லா பெருசாகவே இருக்கும். இது பூவும் அழகாக இருக்கும். வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவினிங் வரைக்குமே இருக்கும். 2 பூ வச்சாவே தலை நிறைய வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். என்னென்னா பூ கட்டுறது மட்டும் தான் இதில் பிரச்சனை. இது நம்ம கட்டும்போது என்ன ஆகும்னா உருவி உருவி கீழே விழுந்துடும். அதை வந்து நம்ம கரெக்டாக கோத்து வைக்கலாம். இல்லை வந்து ஒரு 4-5 பூ வச்சு அந்த மாதிரி தலை நிறைய வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நார்மலாக நம்ம மல்லி செடிக்கு எப்படி கவாத்து பண்ணுறோமோ அதே மாதிரி கவாத்து பண்ணால் போதும். அது மாதிரி இந்த செடியும் வெயிலில் கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாகவே இருக்காது. நார்மல் மல்லியில் மொட்டுலாம் கருகி விழும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வராது. ஆனால் இதில் வரும். இதுக்கு தேவையான சத்துக்கள் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை கூட இருக்காது. உரங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக மல்லிச்செடிக்கு என்ன உரம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். இதுவும் அதே மாதிரி பூ பூத்து முடித்த உடனே நீங்கள் அழகாக கரெக்டாக கட் பண்ணி விடணும் ஈவனாக. அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் மல்லி எப்படி துளிர் விடுதோ அது மாதிரி இதுவும் துளிர் விட்டு நிறைய பூ பூக்கும். சீசன் வந்து நமக்கு மல்லிகை சீசன் ஃபுல்லாக இதுவும் பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சில இடத்துல வந்து கும்பலாக இந்த மாதிரி மொட்டு வைக்கும் அப்படின்ட்டு. இதுதான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரே செடியில் தான் இந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல பூ வைக்கும். என்னென்னா இது வந்து ரொம்ப பெருசாக பூக்காது, கொஞ்சம் பெருசாக பூக்கும். இது தலையில் பூ வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது வந்து மொத்தம் 4 பூ வச்சுருக்கேன். இது என் பொண்ணுடைய தலை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.